அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் ரயில்வே சுரங்க பாதையில் தேங்கி நின்ற தண்ணீரில் அரசு பேருந்து சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டேவிட் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். டேவிட், வணக்கம். பேருந்தில் பயணிகளின் நிலை என்ன, விவரங்கள்? நிச்சயமாக சையத், அதாவது பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கோடை கால வெயில் அதிகப்படுத்தி காணப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் இன்று திடீரென சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியிலான பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, சோழவரம், செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த கனமழை பெய்தது. இதனிடையே சாலையில் தண்ணீர் ஆறு போல ஓடியது. இந்த நிலையில் பொன்னேரி தேரடியை செல்லும் ரயில்வே சுரங்கப்பாதையின் கீழ் தண்ணீர் தேங்கியதால் அதில் அரசு பேருந்து செல்ல முடியாமல் சிக்கிக் கொண்டது. இதனால் அதில் இருந்த பயணிகள் வேகமாக தண்ணீரே இறங்கி சென்ற காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இதன் காரணமாக பொன்னேரி பழவேற்காடு செல்லும் சாலையானது முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்தானது மாற்றம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நகராட்சி அதிகாரிகளும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் நத்தனம் போக்கின் காரணமாக இந்த ரயில்வே சுரங்கப்பாதை சிறு மழையிலே தண்ணீர் தேங்கக்கூடிய சூழல் உள்ளது. இதனை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது. சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டேவிட். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கி நின்ற தண்ணீரில் அரசு பேருந்து சிக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.